அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் விஜயகுமார். என்னுடைய அப்பா பேர் ஜெயமணி. என்னுடைய அம்மா பேர் இந்திரா. நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பூணந்தா பக்கத்தில் இருக்க செங்குளம் கிராமத்தை சேர்ந்தவேன். நான் எப்படி படித்து எப்படி வேலைக்கு போனேன் அதை பற்றி சொல்கிறேன். நான் படித்தது 10th கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு மிஸ்டக்குறிச்சி, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. +2 ஏவி ஸ்கூலு, அதாவது வெள்ளியம்பலம் ஸ்கூல், ஆயிர வைசியா ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அங்கே +2 முடித்தேன். +2 முடிச்சுட்டு எல்லாம் டிகிரி பண்ணுவோம் அது பண்ணுவோம்னாங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். அதனால் டிகிரி முடிச்சுட்டு அடுத்து என்ன வேலைக்கு போகுதுன்னு தெரியாமல் டிப்ளமோ படித்தோம். நானும் என் நண்பன் தான் பேசி டிப்ளமோ படித்தோம். டிப்ளமோ படிச்சுட்டு 2 வருஷம் படிச்சுட்டு அவன் முடிச்சுட்டு நேராக அது மாதிரி நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு போயிட்டேன். நான் என்ன பண்ணேன்னா கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு நம்ம நாகசிவா பாலிடெக்னிக்கில் தான் படித்தேன். கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி கோயம்புத்தூர் போயிட்டேன். கோயம்புத்தூரில் போயிட்டு அங்கே ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன். அப்ரண்டிஸாக தான் ஒர்க் பண்ணேன். 2019 முடித்தேன். 2020 ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். 2020 கொரோனா வந்துருச்சு. எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே அனுப்பிட்டாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்கள பூரா வெளியே அனுப்பிட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதாவது கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலை. ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் ஃபோன் பண்ணி என்னோடய நண்பனுக்கு ஃபோன் பண்ணப்போ அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவன் மூலமாக தான் வந்தேன். அவன் பேர் முத்துக்கருப்பன். அவன் என்னோடய தம்பி, ஏற்கனவே அர்ஜுனன் ஒருத்தன். அவன் ஆல்ரெடி படித்து வேலைக்கு போயிட்டான். அப்புறம் நான் முத்துக்கருப்பன் மூலம் என்னோடய நண்பன் மூலம் வந்தேன். இங்கே இந்த மாதிரி சென்டர் இருக்குது நம்மளுக்கு படிக்கிறதுக்கு, வா படி அப்படின்னு சொன்னேன். எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு வர்றேன். அப்போ தான் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, ரூமுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை. பார்த்தேன் இந்த மாதிரி நம்ம முக்குளத்தோர் சமுதாயத்துக்காக எல்லாமே சாப்பாடு இலவசம், தங்குற இடம் இலவசம் அப்படின்னு சொன்னாங்க. நான் 2020 படித்தேன். 3 மாதத்தில் படித்த 3 மாதத்தில் பரீட்சையில் எவ்வளோ 80 மார்க் வச்சாங்க. 62 மார்க் எடுத்தேன். அப்போது 62 அடித்து ஃபுல் ஸ்டார் அடித்தா வேலை. 21 22 அந்த இதில் 70க்கு 65 மார்க் எடுத்தேன். 65 மார்க் எடுத்து ஃபிசிக்கல் ஃபுல்லாக அடித்தா வேலை. 2022 65 மார்க் எடுத்தேன். 65 மார்க் எடுத்து ஃபிசிக்கல் ஒரு ஸ்டார் விட்டேன். திரும்ப 2022 அதாவது 2022 to 23 அதில் கால்ஃபர் ஆச்சு. விடலை. நான் என்னோடய முயற்சியே எப்போயும் நான் விடலை. சமயத்துறை அண்ணே சொல்கிறது அதான். அதாவது நீ இதை இடத்த விட்டு வெளியேறிடக்கூடாது. வெளியேறிட்டுன்னா அடுத்து நீ திரும்ப ஐயோ படிச்சிருக்கலாம் இன்னொரு வருஷம், திரும்ப இன்னொரு வருஷம் படிச்சிக்கலாமே தோணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா 2022 23 அதுலேயும் எழுதினேன். பிசி எக்ஸாம் எழுதினேன். அதான் லாஸ்ட் ஏஜ். இப்போ 2022 23 தான் எனக்கு ஃபைனல், அதாவது லாஸ்ட் ஏஜ். அதுக்கப்புறம் நம்ம பிசி எழுத முடியாது. எனக்கு என்ன ஒரு ஆசை, தலையில் ஒரு சிங்கத்தை சுமக்கணும். அதாவது அதை சொல்லுவாங்கள்ல, உன் தலையில் சிங்கத்தை சுமக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அது சம்மந்தம் ஆவ. அது மாதிரி நான் விடலை என்னோடய முயற்சி எப்பயும் விடலை. 2022 to 23 எக்ஸாமில் 70க்கு 66 அடித்தேன். 70க்கு 66 மார்க். அதாவது தமிழ்நாடு அளவில் 84வது இடத்துல இருந்தேன். 70க்கு 66 மார்க் எடுத்தேன். அடிச்சுட்டு ஃபிசிக்கல் அதுலேயும் இது வரைக்கும் 2 ஃபிசிக்கல் விட்டுட்டேன். 2 ஃபிசிக்கலையுமே லாங் ஜம்பில் விட்டேன். இந்த வட்டம் லாங் ஜம்ப் ஃபுல்லாக அடிச்சிட்டு அப்படி இருந்தும் ரன்னிங்கில் கடைசியாக ஃபைனலில் 70.05 0.5 ரன்னிங்கில் போச்சு. அப்படி இருந்து நான் மார்க் நல்லா 66 மார்க் வச்சுருந்தேன். ஃபிசிக்கல் ஒரு 20 மார்க்கு, 86 மார்க்கு. ஏன்னா எனக்கு 84க்கே வேலை வந்துருச்சு. இப்போ எனக்கு டிஎஸ்பி கிடச்சிருக்கு, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன் ஆகியிருக்கேன். அதாவது முயற்சி தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அது மாதிரி என்றைக்குமே முயற்சி விடக்கூடாது. நான் இப்போ எனக்கு December 4 ட்ரைனிங்கு. அதாவது இந்த இடம், அதாவது முக்குளத்தோர் கொல்லிமயம் ஒத்தக்கடையில் இருக்குது. நிறுவனர்னா அக்னி என்ற ரகுபதி அண்ணே மற்றும் சமயத்துறை அண்ணே. அதாவது இந்த இடம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, வாழ்க்கையவே கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு முயற்சி, அதாவது ஒன்று அடையணும்னு நினச்சின்னா அதுக்கான முயற்சி, நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், அதான் முயற்சியை மட்டும் என்றைக்கும் விடக்கூடாது. நான் இப்போ வேலைக்கு போய்ட்டு திரும்ப நான் படிப்பேன். அதை இப்போ என்றைக்குமே கல்வியை மட்டும் விடக்கூடாது. ஏன்னா கல்வி ஒரு இதான் என்னது நம்மளை முன்னேறி செல்லக்கூடிய. ஏன்னா எங்கள் குடும்பம் அவ்வளோ கஷ்டம். என் குடும்பத்தோட மாத சம்பளமே 6000 தான். இப்போ நான் வேலைக்கு போயிட்டேன். இப்போ எங்கள் குடும்பம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிரும். அதான் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா நம்மளோட தலைமுறையே மாறிடும். அதாவது நம்ம முக்குளத்தோரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகாமல் இந்த வெட்டுக்குத்து அப்படி தான் நம்ம இருந்துட்டோம். இது பாட்டைங்காலத்துலலாம். இப்போ நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிற ஒரே ஆயுதம் எதுனா நம்மளோட அரசு வேலை தான்.
அதுக்கான அதோட கொள்கை தான் நம்ம முக்குளத்தூர் கல்வி மையம். அதை ஒத்தக்கடையில் அதை நம்ம முக்குளத்தூர் சொந்தங்க எல்லோரும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். எல்லோரும் போயிட்டோம்னா நம்மளை காப்பாற்றிக்கலாம். அவங்களோட எய்மு அதான், நம்மளோட எய்ம் அதாக தான் இருக்கணும். ஏன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுகளுக்கு வந்து எங்கேயுமே அந்தளவுக்கு இது கிடையாது. இப்போ நம்மளோட இது நம்மளை காப்பாற்றிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு வேலை ஒன்று, அந்த அரசு வேலை அது இருந்தால் தான் நம்மளை காப்பாற்றிக்கிற முடியும். நம்மளுக்காக அந்த இலவச உணவு, தங்கு இடம், அவங்க 2 பேரும் அக்னி அண்ணன் அக்னி என்ற ரகுபதி அண்ணன் மற்ற சமயத்துறை அண்ணன் 2 பேர்த்துக்கும் வந்து என்னோடய நன்றிகள். முக்குளத்தூர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள்.